ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தொடர்ந்து லாஸ் ஆயிட்டு இருக்கா? அப்ப இந்த ஈஸியான 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிப், பென்னி ஸ்டாக்கை பை பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஸ்டாக் சில மாசத்துல 5 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் போயிருக்குன்னு. இதை தான் பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்மி பிரைஸ்ல தான் இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ணா அது அதிக விலைக்கு போய் நமக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் தரும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, பென்னி ஸ்டாக்ஸ்ல 95% மல்டிபேக்கரா மாறதில்லை. ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நல்ல ப்ராஃபிட்ஸ் தந்திருக்கு. ஸ்டாக் பிரைஸ் கம்மியா இருக்கே, நம்ம வாங்கலாமே நினைச்சு நிறைய பேர் பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்றாங்க. அதனால முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அதிக ப்ராஃபிட்ஸ் பண்ணணுன்ற ஆசையில உங்க ஹார்ட் ஏர்ன் மணியை லாஸ் பண்ணாதீங்க. செகண்ட் டிப், ஒரு ஸ்டாக் லாஸ்ல இருக்கும்போது அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் குறையும் போது உடனே ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதாவது கம்மி விலையில திரும்ப வாங்கி ஆவரேஜ் பிரைஸை கம்மி பண்ண நினைக்காதீங்க. அந்த கம்பெனியோட பிஸ்னஸும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் சரியில்லாமல் இருக்கும்போது நீங்கள் 10 தடவை ஆவரேஜ் பண்ணாலும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆவரேஜிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனியோட பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணுது, ஃபியூச்சரில் க்ரோத்துக்கு சான்சஸ் இருக்குன்னா மட்டும்தான் அதோட ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆகும்போதும் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்கும். கண்ணை மூடிட்டு விலை குறைஞ்சா நான் வாங்குவேன் அப்படின்னு வாங்குறது நம்மளை லாஸில் தான் கொண்டு போய் விடும். தேர்ட் டிப், ஒரே கம்பெனியோட ஸ்டாக் ஆர் ஒரே செக்டார் ஸ்டாக்ல எல்லா அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இதுலேயே எல்லா காசும் போட்டுடலான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு டெசிஷன். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொசிஷன் சைசிங்கிறது ரொம்ப முக்கியம். பொசிஷன் சைசிங் அப்படின்னா உங்கள் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறது. உங்கள் மொத்த பணத்தையும் ஒரே ஸ்டாக்கில் போட்டால் அந்த ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் டவுன் ஆச்சுன்னா உங்கள் மொத்த பணமும் லாஸ் ஆயிடும். இதை அவாய்ட் பண்ண பல செக்டார்ஸில் பல ஸ்டாக்ஸில் பிரித்து சின்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறது பாதுகாப்பானது. இதை தான் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தப்பானாலும் உங்கள் மொத்த பணமும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. 4வது டிப், லாஸை தைரியமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சில சமயங்களில் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கோட நிலைமை மோசமாக போகலாம். அந்த ஸ்டாக்கோட விலை குறைஞ்சிக்கிட்டே போகும். திரும்ப விலை ஏறிடுன்ற நம்பிக்கையில் அந்த ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு உங்கள் லாஸோட அளவை அதிகப்படுத்திக்காதீங்க. சம்டைம்ஸ் இப்படிப்பட்ட ஸ்டாக்ஸில் ஏற்படுற லாஸை ஏற்றுக்கிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மோசமான ஸ்டாக்கை நம்பிக்கையோடு ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. இது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை முடக்கிறதோட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் லூஸ் பண்ண வச்சிடும். லாஸை ஏற்றுக்கிட்டு வெளியே வர்றது ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். 5வது டிப், லாஸில் இருக்க கம்பெனிஸை அவாய்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து லாஸ் ரிப்போர்ட் பண்ணுற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை அந்த கம்பெனிஸ் திரும்ப ப்ராஃபிட்ஸ்க்கு வந்துடும்னு நீங்கள் நினைக்கலாம். சில கம்பெனிஸில் ரேராக அப்படி நடக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தொடர்ந்து லாஸ் மட்டுமே தான் கொடுக்கும். இதை ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டா ஒரு பெரிய லாஸை தவிர்க்கலாம். ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை நீங்கள் தவற விட்டாலும் பரவாயில்ல, தொடர்ந்து லாஸ் பண்ணுற 5 கம்பெனிஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு கம்பெனியோட ஃபினான்சியல்ஸை செக் பண்ணி அதோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த 5 ஈஸியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லாஸஸை அவாய்ட் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த டிப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸை தெரிஞ்சுக்க என்ட்ரி ஃபின் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.